Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆரி ஒர்க்குக்கு நம்ம பேப்பர் கட்டிங் போட்டிருப்போம். அந்த பேப்பர் கட்டிங்கை வந்து நம்ம கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இது என்னோட 100வது வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பார்ட் வந்து உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும், ஃபோல்டிங் பார்ட் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது வந்து பேக் பார்ட்டு. இந்த பேக் பார்ட் வந்து அந்த ஃபோல்டிங் பார்ட்டில் வந்து கழுத்து பக்கம் வர்றது மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த பேக் பார்ட்டோட கழுத்து எந்த டைரெக்ஷனில் இருக்கிறதோ அதே டைரெக்ஷனில் தான் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கும் இருக்கணும். ஆம் ஹோலை இந்த பக்கமாக மாற்றி வச்சிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஹேண்ட் மார்க் பண்ணலாம். ஹேண்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இருக்கிற கிளாத்தில் வந்து ஒரு ஹேண்டும், கீழே இருக்கிற கிளாத்தில் வந்து இன்னொரு ஹேண்டும் வர்றது மாதிரி இந்த மாதிரி ஆப்போசிட் கொடுத்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி ஆப்போசிட் கொடுத்தா தான் ரெண்டு ஹேண்டுமே கரெக்டாக நமக்கு வந்து செட் ஆகும். ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி வச்சு ரெண்டுமே கட் பண்ணிடாதீங்க. கையை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பட்டி பீஸ் வந்து நம்ம எங்கே வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. பேக் நெக்கு அளவு வந்து மாறிடக்கூடாது. அதனால் கரெக்டாக இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு மார்க் பண்ண வேண்டாம். இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு மார்க் பண்ணும்போது அதை வந்து நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து இந்த மாதிரி மார்க் சாக் எடுத்துக்கோங்க. மார்க் சாக் வச்சு இந்த பேப்பர் கட்டிங்க்கு மேலே கரெக்டான அளவில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் நம்ம வந்து அர்க்காத் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடம் எல்லாம் நம்ம வந்து கிளியராக மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பேப்பர் கட்டிங் நம்ம கரெக்டான அளவு தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸாக்டாக வரைஞ்சிக்கலாம். பேப்பர் வந்து எப்போவுமே விலகிராமல் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு வெயிட் வைக்கணுன்னா கூட வச்சுக்கோங்க. மேலே ஏதாச்சும் மொபைல் அல்லது ஏதாவது வெயிட்டாக இருக்கிற திங்ஸை வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். இல்லைன்னா இப்படி கையாலேயே இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து பேக் நெக்கு பேக் பார்ட் வந்து நம்ம வந்து வரைஞ்சி முடித்தாச்சு. இனி வந்து ஃப்ரண்ட் பார்ட் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக வரையணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நெக்கும் ஆம் ஹோலும் மட்டும் வரைஞ்சா கூட போதும். நம்ம வந்து எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணால் போதும். இந்த ஃபஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து எப்போவுமே அந்த ஃபோல்டிங் சைடு நம்ம பேக் நெக் வருதில்ல அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே அந்த நெக் வந்து இந்த ஃபோல்டிங் பக்கமாக வர்றது மாதிரி கரெக்டாக போட்டு வரையணும். நம்ம வந்து இந்த ஆம் ஹோல் பக்கமாக நெக் வர்ற மாதிரி மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே மாறிடும். நம்ம வந்து ஃப்ரண்டில் நெக்குக்கு வந்து ரைட் சைடு தான் ஆரி ஒர்க் பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வரும். மாற்றி போட்டுறாதீங்க. இதை கொஞ்சம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம ஹேண்ட் மார்க் பண்ணலாம். ஹேண்டில் வந்து நடு சென்டர் பார்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நடு சென்டரில் நம்ம அர்க்காத் பண்ணியிருப்போம். அதையும் அப்படி மார்க் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி சுற்றி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து நம்ம இதுதான் ஆக்சுவல் அளவு. இந்த பக்கம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா
நம்ம வந்து விடுவோம்ல அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து, இதை வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம எந்த இடத்துல ஆரி ஒர்க் பண்ணணுங்கிறது வந்து நம்ம கிளியராக நம்ம பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மாற்றி போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கிற இடத்த வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இனி வந்து இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இன்னொரு ஹேண்ட் மார்க் பண்ணலாம். இன்னொரு ஹேண்ட் பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஆப்போசிட் கொடுக்கணும். ஆப்போசிட் கொடுத்தா தான் 2 ஹேண்டுக்கும் நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியும். இந்த பக்கம் நம்ம எந்த இடத்துல கை மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி அந்த சைடு வந்து அந்த சென்டர் மார்க்கிங் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம கரெக்டாக இந்த பக்கமும் ஹேண்ட் வர்றது மாதிரி அந்த சென்டர் நாச்சை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே அந்த சென்டர் அந்த நாச்சஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணால் நம்ம வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம். நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் பார்க்கலாம். ப்ளவுஸ் மார்க்கிங், ட்ரேசிங் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம 2 ஹேண்டும் வரைஞ்சாச்சு. இனி வந்து பேக் பீஸ் வந்து நம்ம வந்து அந்த பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மடிச்சிருக்கிற கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்டர் ஃபோல்டிங் பார்ட்டை வந்து கரெக்டாக இந்த மாதிரி இந்த சென்டர் ஃபோல்டிங் பார்ட் வர்றது மாதிரி இந்த மடிச்சுக்கலாம். கரெக்டான இந்த சென்டர் ஃபோல்டிங்கை வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாறிடக்கூடாது. இந்த இடம்தான் முக்கியமான இடம். இந்த இடம் மாறிடுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண எல்லாமே மாறி போயிடும். இந்த சென்டரை வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிற இடம் எல்லாம் இந்த மாதிரி டேப் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த பக்கம் அந்த மார்க் வந்து விழுந்துடும். இனி வந்து இதை நம்ம கிளியராக வரைஞ்சிக்கலாம். இந்த மார்க் சாக்கில் வரைகிறது இன்னொரு அட்வான்டேஜ். நம்ம வந்து இந்த பக்கம் கூட நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கிளியராக. இந்த மார்க் சாக் வச்சு வரைகிறது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது காணாமல் போயிடும். அதனால நம்ம வந்து கரெக்டான மார்க்கிங் கொடுத்ததுக்கு அப்புறம் வேணால் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு நம்ம வந்து ஒரு லைன் மேலே வரைஞ்சிக்கலாம். நீங்கள் தேவைன்னா வரைஞ்சிக்கோங்க, நான் வரையலை. இது கரெக்டாக இந்த சென்டர் இந்த நெக்கோட சென்டர் பார்ட்டில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம அந்த சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மார்க் பண்ணுறோம். இந்த பேக் பார்ட்டில் வந்து மடக்கி தைக்கிறதுக்கு நம்ம வந்து 1.5 இன்ச்சு விட்டுருப்போம்ல, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒர்க்கிங் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம்ல அந்த இது, அதாவது ஷோல்டர் அட்டாச் பண்ணுற இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருப்போம். அதுதான் இப்போ நான் பண்ணது. இது வந்து இதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டார்க்காக லைனாக வரைஞ்சிருக்கிறது வந்து ஸ்டிச்சிங்.
கட்டிங் அதில் தான் நம்ம கட் பண்ணுவோம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச் போடுவோம். அதாவது நான் டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து லைனை வரைஞ்சிருக்கிற இடத்துல வந்து நம்ம கட் பண்ணுவோம். இந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் போடணும். இங்கேயும் ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் இடம் விட்டுறணும். இந்த இடத்துலையும் அந்த ஸ்டிச்சிங்க்கு விடுற இடத்துல பண்ணக்கூடாது. மற்ற இடத்துல வந்து நம்ம ஆரி ஒர்க் போட்டுக்கலாம். அதே மாதிரி இனி ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம ஃப்ரண்டில் ரைட் நெக்குக்கு மட்டும்தான் டிசைன் போடுவோம் ஆரி ஒர்க்கு. இது இந்த அளவு மட்டும் போட்டால் போதும். அதாவது நான் அந்த மார்க் பண்ணியிருக்கிறேன்ல அந்த வளைவு அந்த பெண்டு வரைக்கும் நம்ம போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து ஹூக் வரும். அந்த ஹூக்குக்காக நம்ம மடக்கி தைப்போம்ல அதில் வந்து நம்ம வைக்க தேவையில்லை. அதே மாதிரி பாருங்கள் இவ்வளோ இடத்துல தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணுவோம். அதனால் மார்க் பண்ண தேவையில்லை, மார்க் பண்ணலை. இனி வந்து ஹேண்டில் வந்து கீழே நம்ம வந்து மடக்கி தைப்போம்ல அதுக்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம்ல அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து 2 இன்ச்சு. இதுதான் ஆக்சுவல் அளவு கை. இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுறணும். இதுக்கப்புறம் உள்ள இடத்துல தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணணும். அதாவது இதுக்கு இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் இந்த 2 டாட்டுக்கு இந்த பக்கம்தான் ஆரி ஒர்க் பண்ணணும். இந்த டாட்டட் லைன்ஸ் நான் போடுறது வந்து நம்ம இங்கே தான் ஸ்டிச் பண்ணுவோம். மேலே லைன் போட்டிருக்கிறதுல நம்ம வந்து கட் பண்ணுவோம். இதில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த இவ்வளோ இடத்துல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இந்த மார்க்கிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.